நிறைய அம்மாக்களுக்கு இந்த டவுட் இருக்கும். குழந்தை பாட்டில்ல பால் குடிக்குது, ஆனா அம்மா மார்பகத்துக்கிட்ட பிரெஸ்ட் கிட்ட கொண்டு போனாலே முகத்தை திருப்பிக்குது, பால் குடிக்க மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கு. ஆக்சுவலி இது டவுட் இல்ல, நிறைய அம்மாக்களுடைய கவலையும் இதுதான். அதனால அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி அவங்களுடைய பாலை பாட்டில கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது வர்ற வலியும் போதுமான அளவு சுரக்காது அப்படிங்கிற கவலையே பாதி தாய்மார்களுக்கு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன தீர்வு, என்ன காரணம் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் காரணம் என்ன, ஆரம்பத்தில் பால் கொடுக்கும் பொழுது குழந்தை அதை ஒழுங்கா மார்பகத்தை லாச் பண்ணி கவ்வி குடிக்காம இருக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம சில அம்மாக்களுக்கு ஃபிளாட் நிப்பிளாகவும் இன்வெர்டட் நிப்பிள் அப்படின்னு சொல்ற மாதிரி நிப்பிள் பாகம் காம்பு பகுதி தட்டையாவோ இல்ல உள்நோக்கியோ இருக்கிறது ஒரு மெயின் ரீசனா இருக்கும். ஆரம்பத்துல அம்மாவுக்கு பால் கம்மியா இருக்கு, இல்ல அம்மாவுக்கு டயர்டா இருக்காங்க, அம்மா சிசேரியனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பவுடர் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறது, இல்லாட்டி பாட்டில் பால் கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பாட்டில் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா நிப்பிள் கன்ஃபியூஷன். அதாவது தாய்ப்பால்னா எப்படி குழந்தை குடிக்கணும், ஆக்டிவா சக் பண்ணணும், குழந்தை அதை கவ்வி உறிஞ்சாதான் பால் வரும். ஆனா பாட்டில் பால் பவுடர் பால்லாம் கொடுக்கும்பொழுது ரெடிமேடா ஊத்துறனால மார்க்காம பிடிச்சி இழுக்கணுங்கிற ப்ராசஸ் குழந்தைக்கு தெரியாது, கன்ஃபியூஷன் ஆயிரும். அப்புறம் பால் கொடுக்கும்பொழுது பாத்தீங்கன்னு வைங்களேன், எடுத்த எடுப்புல உடனே வராது, குழந்தை சக் பண்ணி குடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் குழந்தைக்கு பால் வராததுனால குழந்தை பொறுமை இழந்து பேஷன்ஸ் இழந்து அழுக ஆரம்பிச்சிடும் பசியில இருக்கும் பொழுது. வெயிட் பண்ணி சக் பண்ணி ஸ்வாலோ பண்ற கோஆர்டினேஷனை சில நேரம் ஒழுங்கா பண்ணாது. அப்ப அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு பாட்டில் பால் ஈஸியா இருக்கும். இது தவிர லேசான கோல்டு இருக்கும் பொழுது, மூக்கடப்பு இருக்கும் பொழுது குழந்தையால ஒழுங்கா பாலை கவ்வி இழுக்க முடியாது. அதனால தாய்ப்பாலை ரெஃப்யூஸ். இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வைங்க. அம்மா மார்பகத்துக்கிட்ட குழந்தை எவ்வளவு தடவை நிறைய நேரம் இருக்குதோ அது குழந்தைக்கு சக்கிங் ரிஃப்ளெக்ஸ், அதான் அம்மா மார்பகத்தை கவ்வி பாலை குடிக்கிறதுக்கான ரிஃப்ளெக்ஸை அதிகரிக்கும். சில நேரம் குழந்தை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது கொடுக்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா தூக்கத்துல குழந்தை பாலை குடிச்சிரும். அப்புறம் ஃபர்ஸ்டே கொஞ்சம் பாலை எக்ஸ்பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா குழந்தை வாயை வைக்கும் பொழுதே அந்த ஃபியூ ட்ராப்ஸ் உள்ள போயிருச்சுன்னா அந்த உடனே அதை கவ்வி குடிக்கிற ப்ராசஸை கண்டினியூஸா பண்ணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு குழந்தை நம்ம அம்மா கிட்ட பாலை குடிக்கலைனாலும் பாட்டில் பாலை கொடுக்கறத தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக கப்புலையோ பாலாடையிலையோ ஸ்பூன்லயோ வச்சு பால் கொடுங்க. கிராஜுவலா குழந்தை அம்மாவுடைய தாய்ப்பாலுக்கு பழகிரும், அம்மாவுடைய மார்க்காம ப்ராப்பரா லாச் பண்ணிக்கும். பொறுமையோட நாம சில டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா தாய்ப்பால் கொடுக்கறது குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ஒரு சுகமான ஆரோக்கியமான அனுபவம் ஆயிரும்.